ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் தீன் சுவை கணக்கு. நம்ம இன்னைக்கு 7th மேக்ஸில் ஜோமெண்ட்ரி டாப்பிக்கில் எக்ஸசைஸ் 5.6ல் 15th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். வாங்க ப்ராப்ளம்குள்ளே போகலாம். 15th one, in the figure, the line GH and IJ are parallel. GH and IJ are parallel. If angle 1 equal to 108 degree and angle 2 equal to 123 degree, find the value of X, Y and Z. படத்தில் GH and IJ ஆகியவை இணையானவை. இது ரெண்டும் இணையாக இருக்குது. கோணம் 1 ஈக்குவல் டு 108 டிகிரி, கோணம் 2 123 டிகிரி. எனில் XYZ மதிப்பை காண்க. இப்போ நம்ம படத்தை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்குறோம். இந்த ஐஜேங்கிற லைனும் ஜிஹெச்ங்கிற லைனும் பேரலாக இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த லைன் வந்து இதுக்கு எப்படி வருது? டிரான்ஸ்வர்சல் குறுக்கு வெட்டியாக வருது. அதே நேரத்தில் இந்த லைனும் இதுக்கு குறுக்கு வெட்டியாக வருது. இங்கே ஆங்கிள் 1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 108. ஆங்கிள் 2 வந்து 123. இப்போது இந்த ஆங்கிள் 1 இங்கே இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி ஆங்கிள் 2 இங்கே இருக்குது. இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. இது ஒரு லீனியர் பேராக இருக்கா? இது ரெண்டும் சேர்த்தா நம்மளுக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிள் 180 டிகிரி வரும். அதே மாதிரி இந்த ரெண்டு ஆங்கிளையும் சேர்த்தா ஒரு ஹாஃப் சர்க்கிள் 180 டிகிரி வருது. அப்போது இங்கே என்ன ஆங்கிள் வருது நம்ம பார்க்கணுன்னா 180லேருந்து இந்த 108 நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போது நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். 180லேருந்து 108 நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். இங்கே 10, இங்கே 7, என்னாகும்? 2, 7. அப்போ எவ்வளோ வரும்? 72. அப்போ இந்த இடம் நம்மளுக்கு 72 டிகிரின்னு கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி இங்கே எனக்கு தெரியாது. ஸோ நம்ம 180லேருந்து 123 சப்ராக்ட் பண்ணுறோம். 180லேருந்து 123 சப்ராக்ட் பண்ணுறோம். 10, 7. அப்போ என்ன ஆகும்? 7, 5. அப்போ இங்கே எவ்வளோ கிடைக்குது நம்மளுக்கு? 57 டிகிரி. நம்ம படிச்சிருக்கோம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அதாவது ஒத்த கோணங்கள் சமம். இந்த ரெண்டு ஆங்கிளும் எப்படி இருக்குது? கரஸ்பாண்டிங்காக ஒரே சைடில் இருக்குது. அதே மாதிரி ரெண்டும் மேலே இருக்குது. ஸோ இது 72னா எக்ஸும் எவ்வளோ தான் இருக்கும்? 72 தான் இருக்கும். இந்த ஒய்யும் 57ம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள், அது ரெண்டு ஈக்குவல் தானே. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 57. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்த நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிளில் ஃபார்ம் பண்ணுது. ட்ரையாங்கிளில் எக்ஸுங்கிற ஒரு ஆங்கிள் கிடச்சிருச்சு, ஒய்ங்கிற ரெண்டாவது ஆங்கிள் கிடச்சிருச்சு, மூணாவது ஆங்கிள் தெரியாது. நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம், ஒரு ட்ரையாங்கிளாக இருந்தால் அதில் 3 ஆங்கிள் இருக்கும். இந்த 3 ஆங்கிளையும் கூட்டுனா எனக்கு 180 டிகிரி வரணும். அதாவது சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. தமிழில் எப்படி சொல்கிறோம்? முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180. அப்போது இதில் 2 ஆங்கிள் கிடச்சிருச்சு, மூணாவது எனக்கு தெரியாது. அப்போது இந்த எக்ஸை, ஒய்யை, இசட்டை இது 3ஐயும் கூட்டினா 180 டிகிரி. எக்ஸ் வந்து நம்மளுக்கு 72ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய் வந்து 57ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இசட் எனக்கு தெரியாது, அதனால் இசட்னே எழுதிக்கிறோம், ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ என்ன செய்கிறோம்? இந்த 72ஐயும் 57ஐயும் ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 129. ஏன்னா ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இசட் வேணும்னா என்ன செய்வோம்? இந்த 129 வந்து இந்த பக்கம் வரல, என்ன ஆகும்? மைனஸில் வரும். அப்போ 180லேருந்து 129 நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். 180 மைனஸ் 129, இது 10, இது 7. அப்போ என்ன வரும்? 1, 5. அப்போ இசட்டோட வேல்யூ என்னது? 51 டிகிரி. Next 16th problem. In the parking lot shown, the line that mark the width of the each space are parallel. If angle 1 equal to x plus 39 degree, angle 2 equal to 2x minus 3y degree, find x and y. இப்போது இந்த பார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து parallel lines, இதுக்கிடையில் ஒரு டிரான்ஸ்வர்சல் வருது. ஓகேவா? வண்டிகள் நிறுத்தும் இடத்தில் இடைவெளியை குறிக்கும் கோடுகள் இணையாக உள்ளன. கோணம் 1, கோணம் 2 கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் எக்ஸையும் இங்கே கொடுத்துருக்க ஒய்யையும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ புக்கில் கொடுத்துருக்க இந்த படத்தை நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறோம். இப்போ இதெல்லாம் இணை கோடுகள், இதுக்கு இடையில ஒரு டிரான்ஸ்வர்சல், அதாவது குறுக்கு வெட்டி வருது. இதை இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறோம். இங்கே ஆங்கிள் 2 இருக்குது, இங்கே 65 டிகிரி இருக்குது, இங்கே ஆங்கிள் 1 இருக்குது. இங்கே ஆங்கிள் 1 எவ்வளவு? எக்ஸ் ப்ளஸ் 39 டிகிரி, ஆங்கிள் 2 வந்து 2x மைனஸ் 3y. இப்போது இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்மளுக்கு கூட்டுனா 180 டிகிரி வரும். ஏன்னா இன்டீரியர் ஆங்கிள் ஆன் சேம் சைட் ஆர் சப்ளிமெண்ட்ரி,
ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்களின் கூடுதல் 180. அதை மிகை நிரப்பு கோணங்கள்னு சொல்லலாம். அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 180 தானே வரும். அப்போ ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 65 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் 1 நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் 39. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 39 ப்ளஸ் 65 ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ நம்மளுக்கு எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 39ஐயும் 65ஐயும் ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 104. இப்போ எக்ஸ் வேணும்னா அடுத்த ஸ்டெப்பில் இந்த ப்ளஸில் இருக்கக்கூடிய 104 இந்த சைடு வரையில் என்ன ஆகும், மைனஸில் வரும். இப்போ 180லேருந்து 104 சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். 180 104, இங்கே 10, இது 7, இப்போ இங்கே 6 7, அப்போ எவ்வளோ கிடைக்குது, 76 டிகிரி. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஆங்கிள் 2 வந்து நம்மளுக்கு எவ்வளோ, இங்கே வந்து 65 கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே 65னா இதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஆங்கிள் இங்கே எவ்வளோ எடுத்துக்குவோம், இதுவும் 65 தான். இப்போது இந்த ஆங்கிள் 2வும் 65யும் எப்படி இருக்குது, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், அதாவது குத்தெதிர் கோணங்கள். அப்போ இது ரெண்டும் கண்டிப்பாக சமமாக தான் இருக்கும். அப்போ ஆங்கிள் 2 வந்து 65ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன எடுத்துக்கிறோம், ஆங்கிள் 2 வந்து 65. அதுக்கு என்ன ரீசன்னா, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், குத்தெதிர் கோணங்கள் சமம். அப்போ ஆங்கிள் 2வை இங்கே நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 2x மைனஸ் 3yன்னு. அப்போது 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 65 டிகிரி. எக்ஸ் நம்ம ஏற்கனவே 76ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த எக்ஸுக்கு பதிலாக 76ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 2வும் எக்ஸும் எப்படி இருக்குது, மல்டிப்ளிகேஷன், பெருக்கல்ல இருக்குது. அப்போ 76ஓட 2வை மல்டிபிள் பண்ணுறோம். 76ஓட 2வை மல்டிபிள் பண்ணால் 6 2s are 12, பேலன்ஸ் 1, 7 2s are 14, 14 + 1 15. அப்போ எவ்வளோ கிடைக்குது, 152 மைனஸ் 3y ஈக்குவல் டு 65. இப்போ நம்ம யாரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மைனஸ் 3yயை இந்த பக்கமும் 65ஐ இந்த பக்கமும் கொண்டு வரோம். ஓகேவா, அப்போ இந்த ப்ளஸில் இருக்க 65 இந்த சைடு வரல என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். இந்த மைனஸ் 3y இந்த பக்கம் போகையில், அதாவது ரைட் சைடில் போகையில் ப்ளஸ் 3y ஆயிரும். இப்போ 152லேருந்து நம்ம 65ஐ சப்ராக்ட் பண்ண போகிறோம். 152 இதிலேருந்து 65ஐ சப்ராக்ட் பண்ணோம். இது 12, இது 4. அப்போ 12ல் 5 போக 7, 14ல் 6 போக 8. அப்போ எவ்வளோ கிடைக்குது, 87 ஈக்குவல் டு 3y. இப்போ இந்த ரெண்டு நம்பர் எப்படி இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஒய்யை கண்டுபிடிக்கணும். 3 வந்து டிவிஷனில் வந்துடும். 87ஐ நம்ம 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 3s are 6, பேலன்ஸ் 2 7, 9 3s are 27, 0. நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 29. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, 29. எக்ஸோட வேல்யூ 76, ஒய்யோட வேல்யூ 29. நெக்ஸ்ட் 17th ப்ராப்ளம். Draw 2 parallel lines and a transversal. Mark 2 corresponding angles A and B. If A equal to 4x and B equal to 3x plus 7, find the value of x. Explain. அதாவது இரு இணைகோடுகள் ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும்போது கோணம் A மற்றும் B என்பவை ஒத்த கோணங்களாக அமைகின்றன. A = 4x, B = 3x + 7 எனில் xின் மதிப்பை காண்க. இப்போது ரெண்டு பேரலல் லைன்ஸ் வரைஞ்சிக்கிட்டோம். அதில் ஒரு டிரான்ஸ்வர்சல் போகுது. இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், அப்போ என்ன பண்ணுறோம், ஒரே மாதிரி ஒரே சைடில் மேலே வரைக்கிறோம். அதை வந்து ஒரு ஆங்கிளை A, அதாவது 4xனும் இன்னொரு ஆங்கிள் Bயை வந்து 3x + 7ன்னு எடுத்துருக்கோம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஒத்த கோணங்கள் சமம். அப்போது நம்ம எடுத்த அந்த 4xும் 3x + 7ம் எப்படி தான் இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஸோ 4x = 3x + 7. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 3xஐ இந்த பக்கம் கொண்டு வரும்போது அது என்ன ஆகுது, மைனஸில் வரும். அப்போ 4x - 3x = 7. இந்த 4xலேருந்து 3xஐ சப்ராக்ட் பண்ணுறோம். கழிச்சா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு x தான் கிடைக்கும். அதை நம்ம xன்னே எழுதலாம். ஸோ த வேல்யூ ஆஃப் x is 7. Next 18th problem. In the figure, AB is parallel to CD. Find x, y, z. இந்த ABயும் CDயும் parallel-ஆ இருந்தால் x, y, z கேட்டிருக்காங்க. படத்தில் AB ஆனது CDக்கு இணை எனில் x, y, z மதிப்புகளை காண்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம மாற்றி வரைஞ்சிக்கிறோம். இங்கே பாருங்கள், ஏபியும் சிடியும் பேரலல் இணையாக இருக்கா. இப்போ இந்த படத்தை இந்த மாதிரி திருப்பி ஏபி கீழே வர மாதிரி வரைஞ்சிக்கிறோம். அப்போது இந்த சிடி அப்படிங்கிற இந்த லைனும் ஏபிங்கிற லைனும் பேரலாக இருக்கும். இதுக்கு டிரான்ஸ்வர்ஸலாக என்ன வருது, இந்த ஏடிங்கிற லைன்.
அப்போது இந்த எக்ஸும் இந்த 48 எப்படி இருக்குன்னா இது ஒரு பக்கமும் இது ஒரு பக்கமும் இருக்குது. அப்போ அல்டர்னேட்டிவாக இருக்குது. இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அதே நேரத்தில் இதை வந்து சிடிங்கிற லைனும் ஏபிங்கிற லைனும் பேரலாக எடுத்து இந்த சிபியை வந்து நம்ம டிரான்ஸ்வர்ஸலாக எடுத்தால் இந்த ஒய்யையும் 60யும் கம்பேர் பண்ணுங்கள். இது 60 இந்த பக்கம் இருக்குது, ஒய் இந்த பக்கம் இருக்குது. இது ரெண்டும் மாறி மாறி இருக்குது. ஸோ அல்டர்னேட் ஆங்கிள்ஸ். அதே நேரத்தில் இன்டீரியராக இருக்குது. அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம். அப்போது இது வந்து எக்ஸ்னா இங்கே வந்து 48 கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டு ஈக்குவல் தானே. அப்போ எக்ஸோட ஆங்கிள் வேல்யூ என்னது நம்மளுக்கு 48. அடுத்து இங்கே ஒய் கொடுத்துருக்காங்க, இங்கே 60. இது ரெண்டும் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். அப்போது ஒய்யோட வேல்யூ என்னது 60. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு தியரம் இருக்குது. என்னென்னா exterior angle is equal to the sum of the interior angle of triangle. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன், அதாவது முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். இந்த மூணு ஆங்கிளும் எப்படி இருக்குன்னா இன்டீரியர் ஆங்கிள், உட்கோணங்கள். இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னா இதுதான் வெளியில் இருக்கக்கூடிய கோணம். இந்த வெளியில் இருக்கக்கூடிய கோணம் வேணும்னா இந்த கோணத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினா வெளியில் உள்ள கோணம் கிடைக்கும். அதாவது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள். முக்கோணத்தின் வெளிக்கோணமானது உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். இங்கே கூடுதல், அதை தான் இங்கே சம்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே பாருங்கள், இந்த படத்தில் இது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிஇங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். இந்த இசட்டுங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிள். இதுக்கு ஆப்போசிட்டில் 48ம் இந்த ஒய்யும் இருக்குது. ஒய் தான் நம்ம 16 கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இசட்டுக்கு ஈக்குவல். எப்படின்னா இந்த லாவை பயன்படுத்தி. ஸோ இசட் வேணும்னா நம்ம 48யும் 60யும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 108. அப்போ இசட்டோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், நம்ம 108. 19th sum, two parallel lines are cut by a transversal. If one angle of a pair of corresponding angles can be represented by 42 less than 3 times the other, find the corresponding angles. இரு இணைக்கோடுகள் ஒரு குறுக்கு வெட்டியால் வெட்டப்படுகின்றன. ஒத்த கோணங்களில் ஒரு கோணத்தை மற்ற கோணத்தின் 3 மடங்கை விட 42 குறைவாக உள்ளது எனில் அக்கோணத்தின் மதிப்பை காண்க. இப்போ ஒரு ரெண்டு பேரலல் லைன்ஸ் வரைஞ்சிக்கிறோம், ஒரு டிரான்ஸ்வர்சல் வரைஞ்சிக்கிறோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். அதாவது ரெண்டுமே ரைட் சைடில் மேலே வரைஞ்சிக்கிறோம். ஒரு ஆங்கிளை நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எக்ஸோட 3 மடங்குலேருந்து 42 குறைவு. ஓகேவா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 42 லெஸ் தென் 3 times the other angle. அப்போது இதை எக்ஸ்ன்னு எடுத்தால் இதை எப்படி எடுப்போம், 3x - 42. நம்மளுக்கு தெரியும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஒத்த கோணங்கள் சமம். அப்போது இந்த 3x - 42வும் இந்த எக்ஸும் ஈக்குவல். இப்போது நம்மளுக்கு எக்ஸ் தானே வேணும், இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம், -42வை இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ என்ன ஆகும், இந்த ப்ளஸ் எக்ஸ் இந்த இடத்துல வரையில் மைனஸ் ஆகும், இந்த -42 ரைட் சைடு வரையில் ப்ளஸில் ஆகும். 3xலேருந்து 1xை நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் 2x. 2x is equal to 42. இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, அடுத்த ஸ்டெப்பில் டிவிஷனில் வரும். ஸோ 42 டிவைடட் பை 2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் 21. அதாவது 42ல் பாதி 21. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ ஒரு ஆங்கிள் 21 கண்டுபிடிச்சிட்டோம். இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்னது, இதுவும் அதே தானே. அப்போ இந்த ஆங்கிளும் எவ்வளோ தான் இருக்கும் 21 தான் இருக்கும். So the corresponding angles are ஒத்த கோணங்கள் என்ன 21 degree and 21 degree. The last final 20th, in the given figure angle 8 equal to 107. What is the sum of angle 2 and angle 4? இப்போ கொடுத்துருக்க படத்தை நம்ம இந்த மாதிரி திருப்பி வச்சு பார்க்குறோம். இதில் ஆங்கிள் 8 மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 107ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் 2வையும் ஆங்கிள் 4ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு பேரலல் லைன்ஸ் இருக்குது, ஒரு டிரான்ஸ்வர்சல் வந்திருக்கு. ஆங்கிள் 8 மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 107. இப்போ ஆங்கிள் 2வையும் ஆங்கிள் 4ஐயும் ஆட் பண்ணி அதோட வேல்யூவை நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ரெண்டு விஷயத்தை நம்ம இதில் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அதாவது ஒத்த கோணங்கள் சமம். அப்போது இங்கே 8 இருந்தால் இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடியது இது என்ன 4.
ஸோ 8ம் 4ம் ஈக்குவல், ஆங்கிள் 8ம் ஆங்கிள் 4ம் ஈக்குவல். அப்போ ஆங்கிள் 4 என்ன தான் வரும்? 107. அப்போ இது எவ்வளோ வந்துச்சு? 107. அடுத்து என்ன யூஸ் பண்ணுறோம்? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அதாவது குத்தெதிர் கோணங்கள் சமம். இதுவும் இந்த ஆங்கிள் 4ம் ஆங்கிள் 2ம் எதிர் எதிர் திசையில் இருக்குது, குத்தெதிர் கோணங்கள். அப்போ இது 107னா இதுவும் 107 தான். ஆங்கிள் 4ம் ஆங்கிள் 2ம் எவ்வளவு? 107. இவங்க நம்மளுக்கு என்ன கேள்வியாக கேட்டிருக்காங்க? ஆங்கிள் 2வையும் ஆங்கிள் 4ஐயும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 107ஐயும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 214. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இது கிளியராக புரிஞ்சா? தேங்க்யூ.